Hello aspirants, welcome to the Hindu Comprehensive Editorial Analysis by IS Behar. இந்த அனாலிசிஸில் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் ஹிந்து நியூஸ் பேப்பரில் என்னென்ன பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படிங்கிறத யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க போகிறோம். இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த அனாலிசிஸ். தி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் டு பி டிஸ்கஸ் டைட்டில் நார்மல் இஸ் குட். The IMD must continue to widen its focus to aid business and service sector. This topic comes under General Studies Paper 1 Geography with respect to mines and General Studies Paper 1 Prelims with respect to prelims. Why? Because in this article they have used some important terminologies like long period average and other important statistical tools. So it can be expected in your upcoming prelims examination. So இந்த ஆர்டிகல் எதை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, ரீசெண்டாக ஐஎம்டி வந்து நிறைய ரெயின் ஃபோர்காஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, மான்சூன் ஃபோர்காஸ்ட். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2021 இந்த இயர் வந்து ஒரு நார்மல் மான்சூன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய இந்த இந்தியன் ஓஷன் டைபோல் எல்லினோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இந்த தடவை மான்சூனில் இம்பாக்ட் ஆக போகிறது கிடையாது. ஸோ we can expect more rain அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லாங் பீரியட் ஆவரேஜ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ மீன் ஆஃப் மான்சூன் ரெயின்ஃபால் ஃப்ரம் 1961 to 2010. ஸோ லாஸ்ட் 50 இயர்ஸில் எந்த அளவுக்கு ரெயின்ஃபால் இருந்திருக்கோ அதோட ஆவரேஜ் எடுத்து லாங் பீரியட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்தியன் ஓஷன் டைபோல் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸை பற்றி பேசியிருக்காங்க. பிஃபோர் ஐவிஎம்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெயின் ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் கடைசி வரைக்கும் மான்சூன் ரெயின்ஃபால் முடிகிற வரைக்கும் ஃபோர்காஸ்டிங்காக இருக்கும். பட் என்னென்னா, ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒய்? பிகாஸ் நம்ம இந்தியன் மான்சூன் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், எராட்டிக் மான்சூன். ஆல்ரெடி கிளைமேட் சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு. வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் இந்தியன் ஓஷனில் இருக்க டெம்பரேச்சர் பொறுத்து நம்ம மான்சூன் இம்பாக்ட் மாறுது. இதனால் நிறைய எரர் ஃபீச்சர்ஸ் இருக்குது நம்ம மான்சூன் அப்படிங்கிறதுக்காக அந்தந்த டைமில் பர்டிகுலர் டைம்ஸில் 2 monthsக்கு ஒன்லி அவங்க வந்து அப்டேட்டட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, ட்ரெடிஷ்னல் மாடல்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ நிறைய டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் வந்ததுனால இப்போது நிறைய வெஸ்டர்ன் மாடல்ஸ் எடுத்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட் இஸ் மோர் அக்யூரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவங்க அப்டேட்டட் வெர்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரீசெண்ட் டைம்ஸில். நெக்ஸ்ட் என்ன, இதுக்கு முன்னாடி ரெயின்ஃபால் ஃபோர்காஸ்ட் வந்து எதுக்கு மட்டும் பண்ணாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி சோயிங் சீசனுக்கு மட்டும்தான் பண்ணாங்க. பட் இன்னும் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தா அர்பன் ஃப்ளட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈவன் கேரளா ஃப்ளட்டாக இருக்கும், சென்னை ஃப்ளட் 2015 இருக்கட்டும், உத்தரகாண்டில் வந்த ஃப்ளட் எல்லாமே இந்த ஐஎம்டியோட ஃபோர்காஸ்ட்டு கரெக்டாக மேட்ச் ஆகிறதுனால தான் ஒரு பெரிய கான்சிக்வன்சஸ் இருந்துச்சு. அந்த கான்சிக்வன்சஸ் எல்லாம் நம்ம ஃபோர்கிவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, இண்டஸ்ட்ரீஸ் நிறைய ஐஎம்டி ஃபோர்காஸ்ட்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், சோயிங் சீசன்லேருந்து ப்ரொடக்டிவிட்டி நல்ல பம்பர் ப்ரொடக்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸோட சர்வைவல் வந்து என்ஷூர் பண்ண முடியும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஈவன் சர்வீஸ் செக்டாரும் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி எல்லாருமே இந்த ஐஎம்டி ஃபோர்காஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ ரீசெண்டாக ஐஎம்டிக்கு வந்து நிறைய கூடுதல் இம்பார்ட்டன்ஸான நிறைய ரோல்ஸ் வந்திருக்குது. ஸோ அவங்க வந்து மோர் அக்யூரேட்டாக இருக்கணும், நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸை ஃபாலோ பண்ணி இன்னும் அக்யூரேட்டாக ஈவன் ஒவ்வொரு வீக்குக்குமே அவங்க டேட்டா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டை இந்த ஆர்டிக்கிளில் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஆர்டிக்கிளில் இம்பார்ட்டண்ட்டாக இந்த highlighted area பார்த்துக்கோங்க. It can be asked in your upcoming prelims examination. So moving on to next article. The next article's title is Cuba after the Castros. This topic comes under General Studies Paper 1 World History. Why? Because இப்போ ரீசெண்டாக ரெஜிம் சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ட்ரெடிஷ்னலாக பார்த்தோன்னா ஃப்ரம் 1959 இப்போ வரைக்கும் கியூபாவில் வந்து கம்யூனிஸ்ட் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து த்ரூ ஆர்ம்ட் ரெவல்யூஷன் 1959 வந்து பவரை கேப்சர் பண்ணார். அதிலிருந்து ஆஃப்டர் ஃபிடல் காஸ்ட்ரோ தென் ராவுல் காஸ்ட்ரோ. இப்போ ராவுல் காஸ்ட்ரோ வந்து ரிசைன் பண்ணிட்டாரு பிரசிடென்சி, அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட பிரசிடென்சியை. ஸோ இதனால என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னா, இப்போ புது லீடர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அந்த புது லீடருக்கு எந்த மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது? ரீசெண்டாக யூஎஸுக்கும் கியூபாவுக்கும் அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் வார்ஃபேரில் இருந்தவங்க, அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அப்புறம் ட்ரம்ப் ரெஜிமில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ரிலேஷன்ஷிப்பில். ஈவன் இந்த லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் இவங்க கியூபா கூட எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஆஃப்டர் COVID-19 பேண்டமிக்னால எந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இவங்க எந்த மாதிரியான ரிஃபார்ம்ஸ் எடுக்கணும், எப்படி பாலிசி சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1959 இப்போ வரைக்கும் கம்யூனிஸ்ட் சிஸ்டம் தான் ஃபாலோ ஆயிருக்கு. பட் அந்த கம்யூனிஸ்ட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணி நிறைய சோசியல், எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நிறைய நடந்திருக்கு. நிறைய ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. பட் கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கியூபாவில் வந்து ரொம்ப ஸ்லோவாக மெஷர்ஸ் எடுத்துருக்காங்க. இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாமே இயர்லியில் வந்திருக்க வேண்டிய ரிஃபார்ம்ஸ், பட் ரொம்ப ஸ்லோ பேஸில் போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எக்ஸாம்பிளாக யார் சொல்கிறாங்க? சைனா வந்து ரொம்ப வேகமான ரிஃபார்ம்ஸ் எடுத்தாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி எக்கனாமியில் வந்து பெரிய பவராக நிற்கிறாங்க. ஸோ கியூபாவும் அந்த மாதிரி ஒரு மாடல் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன எந்த ஏரியான்னு பார்த்தோம்னாக்க, லாட்டின் அமெரிக்கன் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசியிருக்காங்க. அங்கே பிங்க் டைடுன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ரைஸ் ஆயிருந்துச்சு. அதுபடி என்னென்னா,
நிறைய கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இதனால கியூபாவில் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்னால கிரேட்டர் கோஆப்ரேஷன் இருந்துச்சு. ஈவன் ஈக்குவடார்லேருந்து ஆயில் சப்ளை பண்ணாங்க. கியூபாலேருந்து டூரிசம் செக்டர் இந்த லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரி, சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்னால நிறைய இம்ப்ரூவ் ஆச்சு. பட் இப்போ என்னன்னா இங்கேயுமே அந்த ரைட் விங் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டா. ஈவன் நம்ம இப்போ ரீசெண்டாக வெனிசுலாவில் ஒரு கிரைசிஸ் படிச்சிருப்போம். அங்கே வந்து ரைட் விங் வந்து ரொம்ப அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கியூபா வந்து அதை வந்து நிறைய கன்செஷன் கொடுத்து அதர் கண்ட்ரீஸ்க்கு அவங்களோட கோஆப்ரேஷன் என்ஷூர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒபாமா டைமில் ஃபர்ஸ்ட் டைம் ஹவானாவில் வந்து அவர் யூஎஸோட எம்பசியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார் ஆஃப்டர் 1959. ஏன்னா அவங்க யூஎஸுக்கும் கியூபாவுக்கும் ஹிஸ்டாரிக்கலாகவே லோ ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ஏன்னா கியூபா வந்து கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அந்த லைன் ஆஃப் ரஷ்யாவை ஃபாலோ பண்ணாங்க. இதனால அவங்களுக்கு ட்ரெடிஷ்னலாகவே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப். பட் ஒபாமா என்ன பண்ணார்னா ஹவானாவுக்கு அவர் தான் ஆஃப்டர் லாஸ்ட் 60 இயர்ஸில் அவர் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் டு விசிட் கியூபா. அங்கே போனார், நிறைய ஹவானாவில் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணார், ஈவன் எம்பசி எஸ்டாப்ளிஷ் பண்ணார். பட் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே மறுபடியும் ரிசைட் ஆயிடுச்சு. ஈவன் பேண்டமிக் அப்புறம் எக்கனாமி வந்து 11% கான்ட்ராக்ஷன் நடந்திருக்கு. ஸோ ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் எப்படி இதெல்லாம் ரிவைவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தா அவங்க நிறைய பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமி ரிஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த கிரிட்டிக்ஸ் எந்த மாதிரியான ரிஃபார்ம் சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா தெர் ஆர் கால்ஸ் ஃபார் மோர் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம்ஸ் ஆல்சோ. நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம தெரியும், ஈவன் சைனாவில் இருக்கட்டும், ரஷ்யாவில் இருக்கட்டும், எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் கம்யூனிஸ்டை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரீஸில் எல்லாமே ஃப்ரீடம்ஸ் வந்து பொலிட்டிக்கல் ஃப்ரீடம்ஸ் நிறைய கொடுத்துருக்க மாட்டாங்க. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் நிறைய கட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அந்த இஷ்யூஸ் எல்லாம் இவங்க ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்லைக் இந்த பாஸ்ட் வென் த ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் கர்டைல். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் டிகேட், அதுக்கு முன்னாடி டிகேட்லாம் பார்த்தா டெக்னாலஜி பெனிட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ்லேயோ அல்லது அதர் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ஸ்லேயோ அதோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாக இருந்துச்சு. பட் ஆஃப்டர் 1990ஸ்க்கு அப்புறம் பார்த்தா டெக்னாலஜி பெனிட்ரேஷன், மீடியாவோட பெனிட்ரேஷன் அதிகமாகிட்டனால ஈவன் அப்போசிஷன் பார்ட்டி கூட அவங்களோட ரைட்ஸை, ஈவன் சிட்டிசன்ஸ் வந்து அவங்களோட ரைட்ஸை அக்ரெஸ்ஸாக அதை எல்லாருக்கும் வாய்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கியூபா வந்து அவங்களுக்கும் செவிசாய்க்கணும், அவங்களோட கன்சர்ன்ஸையும் அட்ரஸ் பண்ணணும் அவங்களோட இஷ்யூவில். அப்போ தான் லாங் டைம் சஸ்டைனபிலிட்டிக்கு கிரேட்டராக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். The next article to be discussed title, The Election Commission of India cannot be a super government. This topic comes under General Studies paper 2 Polity, especially constitutional bodies and then electoral reforms. இந்த டாப்பிக்கை யூஸ் பண்ண முடியும். ஆதர் தீமா என்ன சொல்கிறாங்கன்னா, there is still some confusion about the extent and nature of powers that are available to election commission. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலெக்ஷன் கமிஷனோட மேண்டேட் என்னென்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணணும், அதை சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய இம்பார்ட்டண்டான ரெகுலேஷன்ஸ் இருப்பாங்க, எலெக்ஷனுக்கு ரிலேட்டடான ரெகுலேஷன்ஸ் எடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி என்ஷூர் பண்ணுறது தான் எலெக்ஷன் கமிஷனோட மேண்டேட்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னன்னா இந்த ஆர்டிக்கலில் ஆத்தர் வந்து எலெக்ஷன் கமிஷனோட ரோலை வந்து 2 ரெஜிமாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா டிஎன் சேஷன் வர்றதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷனோட பவர்ஸ் எப்படி இருந்துச்சு, அது எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணாங்க, எப்படி எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணாங்க, அதில் எந்த மாதிரியான ஒரு ட்ரஸ்ட் டெபிசிட் கிரியேட் ஆச்சு, சிட்டிசனுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் இடையில ஒரு ட்ரஸ்ட் டெபிசிட் எப்படி பில்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் டிஎன் சேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த ரெஜிமில் ஆஃப்டர் 90ஸ்ல இந்த எலெக்ஷன் கமிஷன் எந்த மாதிரியான ஒரு அசெப்டிவ் ரோலை எடுத்திருக்குது, எந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து எலெக்ஷன் கமிஷனோட பவர்ஸை வந்து கிரேட்டர் எக்ஸ்டென்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் நிறைய லீகல் டசல்ஸ் இருக்குது. எலெக்ஷன் கமிஷனோட பவர்ஸ்லையுமே அவங்க எக்ஸசைஸ் பண்ணுற எந்த ஒரு ரோல்லையுமே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அந்த க்ளவுட் ஓவர் திஸ் கன்ஃபியூஷன்ஸை வந்து நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 324 வந்து ரொம்ப எம்பசிஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 324 தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு அன்டைடட் பவர் கொடுக்குது. அந்த ஆர்டிகல் 324 வச்சு இந்த எலெக்ஷன் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த மாதிரி எலெக்ஷன் சூப்பரிண்டன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஆர்டிகல் 324 வழியாக தான் எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்தையும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் என்னென்னா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்னு ஒரு கண்டக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் என்ன அப்படின்னா அது வந்து மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், எலெக்ஷன் இன்வால்வ் ஆகிற மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், எலெக்ஷன் கமிஷன், கவர்மெண்ட், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அவங்களுக்குள்ள இருக்க ஒரு கன்சென்சஸ் தான் அது. அதுக்கு லீகல் பேக்கிங் கிடையாது. பட் என்ன ஆகும்னா எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் கம் இன்டு ஃபோர்ஸ். இதனால் என்ன ஆகும்னா எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும், யாரெல்லாம் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்டை வந்து வயலேட் பண்ணுறாங்களோ அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இல்லைன்னு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இது எல்லாமே ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரெரோகேட்டிவ்ல இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது எல்லாத்தையுமே எலெக்ஷன் கமிஷன் வந்து ஓவர் ரூல் பண்ணுது. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரி ஒரு ஓவர்ஹால் ஆகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா சேஷனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கேஸ் அந்த டைமில் சுப்ரீம் கோர்ட்டில் போச்சு, எலெக்ஷன் கமிஷன் ரிலேட்டட் ஒரு கேஸ். அது என்னன்னா மொஹிந்தர் சிங் கில் வெர்சஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அந்த ஒரு இது. அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா இந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஃபேவராக நிறைய
ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க, நிறைய ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணாங்க. அதில் ஒன்று தான் 324. அதை வச்சு தான் டிஎன் சேஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணார். பட் என்னன்னா ஆஃப்டர் தட் இன்சிடென்ட் என்னாச்சு அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு இவங்க எல்லாத்தையும் வச்சு டிஎன் சேஷன் வந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஒன்று பில்ட் பண்ணார். பட் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எலெக்ஷன் கமிஷனுக்கு புதுசு கிடையாது. இது எப்போ வந்திருக்குன்னா 1960 கேரளா கவர்மெண்ட் கொண்டு வந்தது. அங்கே அதுதான் அதோட ஆரிஜினே. அந்த கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வந்து இது வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ ஆஃப்டர் டிஎன் சேஷன் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே த்ரூ அவுட் இந்தியா வந்து அடாப்ட் பண்ணார் த்ரூ சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன். So the code has been issued in excess of its power under Article 324. இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை வந்து ஆர்டிகல் 324 கீழே வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து எக்ஸைஸ் பண்ணணும் டிஎன் சேஷனும் சொல்லியிருந்தார். நெக்ஸ்ட் இந்த மாடல் கோட் இஸ் சப்ஸ்கிரைப்ட் பை ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃபார் ஃபியர் ஆஃப் ஆக்ஷன் பை எலெக்ஷன் கமிஷன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எலெக்ஷன் கமிஷனை வந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை வயலேட் பண்ண ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட. அதனால தான் எலெக்ஷன் கமிஷன் எந்த மாதிரியான ஒரு ரூல்ஸை கொண்டு வந்தாலும் பொலிட்டிக்கல் கேம்பெயின் பண்ணுறதா இருக்கட்டும், ஓட்டுக்கு அவங்க போய் டேரெக்டாக பீப்புளை கான்டாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ரிலீஜியஸ் அப்பீல் எதுவும் இல்லாமல் இருக்கட்டும், யாரையும் டிஃபைன் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப்ஸையுமே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எடுக்கிறது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கிரேட்டர் டிரான்ஸ்பரன்சி என்ஷூர் பண்ணது எலக்ட்ரல் ப்ராசஸில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா பார்லிமெண்ட்ரி பேனல் வந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 கீழே லீகல் பேக்கிங் கொடுக்குன்னு சொன்னாங்க. பட் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா இது லீகல் பேக்கிங் கொடுத்து இந்த ஆக்டை கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இப்போ எலெக்ஷன் கமிஷன் இந்த கோடு கீழே எடுக்கிற எல்லா ஆக்டையுமே எல்லா இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸையுமே என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. ஸோ என்ன ஆகுனா எலக்ட்ரல் ப்ராசஸ் வந்து டிலே ஆக ஆரம்பிச்சிடும். இதனால டெமோக்ரஸி ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது லீகல் பேக்கிங் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்டில் வயலேட் பண்ணுறவங்கள நிறைய இம்பார்ட்டண்டான எக்ஸைஸ் பவர் பண்ணுறாங்க. பட் என்னென்னா எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து வயலேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் டீரெகனைஸ் பண்ண முடியும். பட் ஆதர் எந்த மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கன்னா அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் லீகல் பேக்கிங் கிடையாது. பட் அந்த ஒரு லீகல் பேக்கிங் இல்லாத ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு லீகலாக இந்த ஆர்டர் வழியாக எல்லா பார்ட்டிஸ் ரெகனைஸ் ஆகிருக்காங்க. ஸோ லீகலாக ரெகனைஸ் ஆகிருக்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷனே இல்லாத ஒரு கோடை வச்சு எப்படி எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்கள டீரெகனைஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் கிரியேட் பண்ணுது, ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கு இடையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆஃபீஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனே ஒரு ஓவர்ஹால் கொண்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த க்ளவுடை வந்து இப்போ ஒரு ஷேடோ கிரியேட் ஆகிருக்கு. எலெக்ஷன் கமிஷன் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட கிவன் மேண்டேட்டோட வெளியில் போகிறாங்க, அதர் ஏரியாஸ் இன்ஃப்ளூயன்ஸில் வர்றாங்க. இப்போ யூனியன் கவர்மெண்ட்டாக இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்பியர் இருக்குது. அந்த ஸ்பியருக்குள்ளே வந்து இவங்க இன்வால்வ் ஆகக்கூடாது, அவங்களோட ரோலை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆதர் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டிக்கில். ஸோ ஹைலைட்டட் ஏரியா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Moving on to next article. The next article is titled as Election Watch from Across the Bengal Border. This topic comes under General Studies Paper 2 International Relations. இப்போ எலெக்ஷன் சொன்னால் நம்ம GS2ல எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸில் வரும், பாலிட்டியில் வரும் நினைப்போம். பட் ஆதர் இது இந்த பெங்காலில் நடக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனை வச்சு இந்தியாவை பார்க்குற ரிலேஷன் எப்படி பில்ட் ஆக போகுது, ஒரு ஃபியூச்சர் எப்படி ஃபார்ம் ஆக போகுதுங்கிறத பற்றி தான் பேசியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு பங்களாதேஷுக்கு எந்த மாதிரியான ஒரு டிஸ்கண்டென்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீஸ்டா ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்டை பற்றி பேசியிருக்காங்க. இந்த டீஸ்டா ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்டை வந்து 2011 மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஷேக் ஹசீனா கூட அங்கே இருக்க பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் பண்ண சைன் பண்ணாங்க. பட் தேர்ட் ஸ்டேக் ஹோல்டரை யாரை சேர்த்துருந்தாங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டை சேர்த்துட்டாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து அதை அந்த அவங்களோட சப்போர்ட் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா ஒரு ரெமிஃபிகேஷன் கிரியேட் ஆச்சு. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில உள்ள இம்பார்ட்டன்டான ரிலேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரெயினுக்கு ஆளாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போது அந்த டீஸ்டா ரிவர் பார்த்தா இது வந்து ஒரு டிரான்ஸ்பவுண்டரி ரிவர், இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கு இடையில போகக்கூடியது. பட் என்னன்னா ஈவன் அந்த சம்மர் டைமில் ட்ரை சீசனில் என்ன பண்ணுவாங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வந்து இந்த டீஸ்டா ரிவர் வாட்டர் ஃபுல்லாக இரிகேஷனுக்கு டைவர்ட் பண்ணிடுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா பங்களாதேஷில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து ஈவன் அவங்களுக்கு பேசிக் நெசசிட்டிஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வாட்டர் கிடைக்க மாட்டேங்குது அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா 20 crore பீப்புள் ஆஃப் பங்களாதேஷ் வந்து இந்த டீஸ்டா ரிவரை நம்பி தான் இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா மான்சூன் டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா ரிவர் ஃப்ளோ வந்து ஓவர்லோட் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க வெஸ்ட் பெங்கால்
பெங்கால் வந்து டேமை ஓப்பன் பண்ணிடுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா லோவர் ரைபரைன் ஸ்டேட்டாக இருக்கிற பங்களாதேஷில் வந்து நிறைய அர்பன் ஃப்ளட்டு நடக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஈவன் ட்ரை சீசன்லையும் மான்சூன் சீசன்லையும் இந்த டீஸ்டா ரிவர்னால வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டோட ரோல்னால பங்களாதேஷ் பீப்புள் அஃபெக்ட் ஆகிறாங்க. இது வந்து ஒரு கிரேட் ஸ்ட்ரெயினாக இருக்குது. ஸோ இந்த எலெக்ஷனில் ஸ்டேட் பார்ட்டி வின் பண்ண போதா இல்லை நேஷனல் பார்ட்டி வின் பண்ண போதா, அதை வச்சு தான் இந்த ரமிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு ஆதர் இதில் ஆர்கியூ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அண்ட் நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் அந்த இதை வச்சும் பேசியிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் அடுத்து சொல்லியிருந்தாங்க சிஏஏயும் என்ஆர்சியும் ஒரு தேவையில்லாத ப்ராசஸ், பட் இந்தியா இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியலன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர். பட் என்னன்னா ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியன் ஹோம் மினிஸ்டர் வந்து நிறைய இம்பார்ட்டண்டான விஷயத்தை பேசிட்டு இருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பங்களாதேஷிஸை வந்து அவங்க இந்தியாவுக்குள்ள வர ஒரு டெர்மைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு ஒரு டிஸ்கண்டென்ட் கிரியேட் ஆச்சு, பங்களாதேஷ் பீப்புளுக்கு ஒரு டிஸ்கண்டென்ட் கிரியேட் ஆச்சு. நெக்ஸ்ட் ரீசெண்டாக இப்போ எலெக்ஷன் ட்ரையலில் கூட இந்தியன் ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா புவர் பங்களாதேஷிஸ் அப்படி சொல்லியிருந்தாங்க. பட் ஆத்தர் வந்து பங்களாதேஷில் இருக்க சில ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் குரூப் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் பங்களாதேஷ் வந்து இந்தியாவோட அதிகமான பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. ஏன்னா பங்களாதேஷ் ரேங்க் அட் 75, இந்தியா ரேங்க்ஸ் அட் 94. ஸோ எப்படி பார்த்தாலும் பங்களாதேஷ் புவர் கிடையாது, இந்தியாவோட மேலே தான் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஈவன் பீப்புள் பிலோ பவர்ட்டி லைனில் பார்த்தா பங்களாதேஷில் வந்து 9.2% தான், பட் இந்தியாவில் வந்து 10.7%. ஈவன் ஜிடிபி குரோத்தில் டூரிங் COVID-19 பேண்டமிக்கில் கூட பார்த்தா இந்தியா வந்து நெகட்டிவ் ஜிடிபி குரோத்தில் இருந்துச்சு, பட் பங்களாதேஷ் வந்து 3.8 ஜிடிபி குரோத்தில் இருந்துச்சு. ஸோ இந்தியா வந்து புவர் கிடையாது, பங்களாதேஷ் வந்து புவர் கிடையாது. இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஸ்டியூஷன் பொசிஷனில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாக்கா ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் தான் ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரல் அவுட்கம்ஸ் எந்த மாதிரி ரெமிஃபிகேஷனை கொண்டு வரப்போகுது இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு சொல்லி ஆதர் இதில் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தி நெக்ஸ்ட் ஆர்டிகல் டு பி டிஸ்கஸ் டைட்டில் அண்ட் ஆர்பிட்ரரி ஃபார் த IP Appellate Board. Its tenure was a missed opportunity to develop the homegrown jurisprudence on patent law. This topic comes under General Studies Paper 2 tribunals, especially governance, and then General Studies Paper 1 prelims. Why? Because recently last year 2017, 18 and 19 இருக்கட்டும் இந்த ஸ்டாட்யூட்டரி பாடிஸை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ IP Appellate Board வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த அப்கமிங் ப்ரிலிம்ஸ். இந்த IP Appellate Boardங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் எ ட்ரிபியூனல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இந்தியாஸ் ஸ்பெஷலிஸ்ட் ட்ரிபியூனல் ஃபார் டிட்டர்மைனிங் டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டிங் டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இஸ் சிம்பாலிக் ஆஃப் இட்ஸ் டெனஸ் லைஃப். என்ன சொல்லியிருக்காங்க, ரீசெண்டாக பிரசிடென்ட் வந்து ஒரு ஆர்டினன்ஸ் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணாங்க. அந்த ஆர்டரில் இந்த IP Appellate Board வந்து அபாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஆர்டிகல் ஆதர்ஸ் எந்த மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா சின்ஸ் இட்ஸ் இன்செப்ஷன் இந்த IP Appellate Board எப்போலேருந்து ஃபார்ம் பண்ணாங்களோ ஃபார்ம் பண்ணலேருந்து எப்போதுமே ப்ராப்ளமாக தான் இருந்திருக்கு. ஈவன் அண்டர் ஸ்டாஃபாக இருந்திருக்கு, அண்டர் ஃபண்டிங்காக இருந்திருக்கு. அவங்களுக்கு கொடுத்த பவரையும் அவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எந்த மாதிரி ஒரு கான்சிக்வன்சஸ் வந்து ஒரு நம்ம IP ஈகோ சிஸ்டமில் கிரியேட் பண்ணுச்சு. இதனால US வந்து ஆல்ரெடி நம்ம இந்தியாவை சொல்லியிருக்கிறாங்க, அவங்க வந்து IPRல வந்து ரொம்ப டைட் பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்க, ஃப்ளெக்சிபிளாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன்ஸே வச்சுருக்காங்க. ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாங்க, இந்த IP Appellate Boardல வந்து எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, இதை எப்படிலாம் ஓவர் கம் பண்ணியிருக்க முடியும், யாரெல்லாம் இதில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணியிருக்க முடியும், ஈவன் யூனியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அதில் இல்லைன்னா ஈவன் அவர் ஜுடிஷியராக இருக்கட்டும், அவங்க எப்படிலாம் ப்ரோஆக்டிவ் ரோல் ப்ளே பண்ணியிருக்க முடியும். இந்தியா வந்து ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிள் சிஸ்டமை ஃபாலோ பண்ணுது இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரெஜிமில். அப்படி ஒரு அந்த எவர்கிரீன் லைசன்சிங்காக இருக்கட்டும் அதை எல்லாத்தையும் கட் பண்ணாங்க இந்தியன் கவர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் கம்பல்சரி லைசன்சிங் கொடுத்தாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நிறைய கம்பல்சரி லைசன்ஸ் கொடுத்தாங்க. இதனால இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் இமேஜ் கிரியேட் ஆயிருந்துச்சு. பட் இந்த போர்டை அபாலிஷ் பண்ணுறதுனால இப்போ அந்த இமேஜ் வந்து எரோட் ஆக போகுது. இந்தியாவுக்குன்னு இந்த பேட்டன்ட் லாக்குன்னு ஒரு ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இல்லாமல் போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிபியூனல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா அதில் வந்து ஒரு 50% வந்து டெக்னிக்கல் மெம்பர்ஸ் இருப்பாங்க, 50% ஜுடிஷியல் மெம்பர் இருப்பாங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் பர்சன்ஸையும் ஜுடிஷியல் மெம்பர்ஸையும் அப்பாயின்ட் பண்ணுறது யூனியன் கவர்மெண்ட் தான். அதுலேயே நிறைய பயஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைலைட்டட் ஏரியாவை பார்த்துக்கோங்க. இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி Appellate Board வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த அப்கமிங் ப்ரிலிம்ஸ். அண்ட் தென் யூ கேன் யூஸ் ஆல் தீஸ் பாயிண்ட் இன் யுவர் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். Now moving on to next article. The next article's title is an inclusive public sphere. The acrimonious social media space is not encouraging dialogue, but it is instead generating new forms of silos. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து எந்த டாபிக் கீழே வருதுன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 கவர்னன்ஸ் கீழே வரும். நெக்ஸ்ட் எதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 4 எத்திக்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம்னு வரும். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் அந்த TRP இஷ்யூவாக இருக்கட்டும், அதர் சோஷியல் மீடியா ரெகுலேஷனாக இருக்கட்டும், இந்தியன் கவர்மெண்ட் இப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கூட பாஸ் பண்ணாங்க. அது வந்து எல்லாருமே ரொம்ப மீடியாவில் வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ இதனாலேயும் மீடியா எத்திக்ஸ் வந்து அப்கமிங் மெயின்ஸுக்கு வந்து ரொம்ப எம்பசிஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா
இந்தியா மாதிரி இல்லாமல் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இந்த டிக்ளைன் இன் ட்ரஸ்ட் இன் இந்த மீடியா வந்து அடிக்கடி செக் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நிறைய ரீசன்ட் ஸ்டடீஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சர்வே எந்த மாதிரியான ஒரு ட்வின் இம்பார்ட்டண்டான நம்ம சொல்யூஷன்ஸை கொடுத்துருக்கு, எந்த மாதிரி இமேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எப்படிலாம் ட்ரஸ்ட் எரோட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டடீஸ்லேருந்து இந்தியா எந்த மாதிரி லெசன்ஸ் அடாப்ட் பண்ணணும், அப்போ தான் பப்ளிக் ட்ரஸ்ட்டை வந்து நம்ம மீடியா மேலே என்ஷூர் பண்ண முடியும். ஏன்னா மீடியா வந்து ஃபோர்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃபோர்த் பில்லர் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான், ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெக்கானிசமாக இருந்தால் மட்டும்தான் டெமோக்ரஸி என்ஷூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த ஆர்டிக்கிளில் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டடி என்ன ஷோஸ் 2 phases ஆஃப் டிக்ளைன். ஃபஸ்ட்டு வந்து எப்போனா, அந்த ஃபஸ்ட்டு டிக்ளைன் எப்போ நடந்திருக்கு 1972 2000. ஈவன் இந்த பீரியடில் 1972 2000 அந்த பீரியடில் பார்த்தா கூட யூஎஸில் வந்து வாட்டர் கேட் ஸ்கேம்னு ஒன்று நடந்துச்சு. அதை வெளியில் கொண்டு வந்து வாஷிங் போஸ்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பென்டகன் பேப்பர்ஸ் வந்து லீக் ஆச்சு, செக்யூரிட்டி இஷ்யூஸ் நிறைய கிரியேட் பண்ணிச்சு, அதை வெளியில் கொண்டு வந்து நியூயார்க் டைம்ஸாக இருக்கட்டும். இந்த மாதிரியான பாசிட்டிவ் இன்சிடென்ட் நடந்தப்போ கூட ட்ரஸ்ட் எரோட் ஆயிருக்கு பிட்வீன் 1972 and 2000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஃபேஸ் வந்து எப்போ வந்திருக்கு அப்படின்னா, பிட்வீன் 2000 and 2020 இந்த பீரியடுக்கு லாஸ்ட் 2 decades ட்ரஸ்ட் ரொம்ப எரோட் ஆயிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஃபெல் பை 11% ஃப்ரம் 51 to 40%. ஸோ இது எல்லாமே யூஎஸ்ல நடந்திருக்கு. பட் என்னன்னா, யூஎஸ் இந்தியாவை இந்த ஆர்டிக்கிளில் கம்பேர் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இன் இந்தியா டூ வி ஆர் விட்னஸிங் த டிக்ளைன் இந்த ட்ரஸ்ட் இந்த நியூஸ் மீடியா அமாங் த ப்ரிவிலேஜ் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 இது சொல்லியிருக்காங்க. யூஎஸில் வந்து பார்த்தா லெஃப்ட் விங்கில் இருக்கிறவங்க வந்து மீடியா மேலே ஒரு ட்ரஸ்ட் அதிகமாக தான் பில்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ரைட் ப்ரிவிலேஜ் ரைட் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரஸ்ட் எரோட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலே அந்த மாதிரி ஒரு சென்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெர் ஆர் 5 core வேல்யூஸ் இருக்குது மீடியாவோட இதில். அந்த வேல்யூஸை ஃபுல்லாக என்ஷூர் பண்ணணும். ப்ளூரஸ்டிக் சொசைட்டி, ஓவர் சைட், டிரான்ஸ்பரன்சி, ஃபேக்சுவலிசம், கிவிங் வாய்ஸ் டு த லெஸ் பீப்புள் அண்ட் சோசியல் கிரிட்டிசிசம் எல்லாமே. ஸோ பட் இந்தியாவில் இருக்க சர்வே படி பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸில் இருக்க பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே 11% ஆஃப் த பப்ளிக் சப்போர்ட் ஆல் 5 ஆஃப் த கோர் ஜேர்னலிஸ்ட் வேல்யூஸ் அன்ரிசர்வ்லி த மெஜாரிட்டி என்டோர்சஸ் ஃபேக்சுவலிசம். ஸோ எல்லாருமே எதை என்ஷூர் பண்ணுறாங்கன்னா, ஃபேக்சுவலிசம். ஃபேக்ட் இருந்தால் மட்டும்தான் நம்புற மாதிரி இருக்குது, இல்லைனா அது மேலே எனக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகலை அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ COVID-19 அப்போ நிறைய மீடியா வந்து கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணாங்க. அதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்ட்டு. பட் இப்போ சோஷியல் மீடியா இன்ட்ரூஷன் அதிகமாக இருக்கிறதுனாலையும், நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி விஷயத்தினாலையும், ஃபேக் நியூஸ்னாலையும் மீடியா மேலே இருக்க ட்ரஸ்ட் எரோடாக இருக்குது. ஸோ இதை வந்து ரீஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் டெமோக்ரஸின்னு த்ரைவிங் டெமோக்ரஸி என்ஷூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த ஆர்டிக்கிளில் கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் இஸ் டைட்டில் as implementing green contracts. So green contract become very important for the upcoming prelims. How corporations can cut emissions. This topic comes in General Studies paper 3, environment and even for economic development, and then preliminary examination. Why? Because in the year 2019 there was a question about social cost of carbon. It was asked in the year 2019, and then public infrastructure related questions were also asked in 2020, and then in 2018 there was a question about economic cost of food grains. So in the type of questions ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு க்ரீன் கான்ட்ராக்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம அப்கமிங் ப்ரிலிம்ஸில். ஸோ க்ரீன் கான்ட்ராக்ட்ஸ் என்ன அப்படின்னா, green contracts என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, it is an increasing concern about climate change, once again pointing to the need for enhanced efforts toward achieving sustainable growth in India. ஸோ இதில் இந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நிறைய ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் பார்த்தா மாஸ் ப்ரொடியூஷன் நடக்குது, மாஸ் கன்சம்ஷன் நடக்குது. ஈவன் போத் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து கன்சியூமர் சைடில் இருந்து 2 பேருக்குமே ஒரு ரோல் இருக்குது. 2 பேருமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஈவன் கன்சியூமர்ன்ற பாப்புலேஷனும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை குறைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் குரூப்ஸ், பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்க குரூப்ஸும் ப்ரொடக்ஷனும் அவங்களுக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு க்ரீன் கான்ட்ராக்ட்ஸை பற்றி பேசியிருக்கிறாங்க. க்ரீன் கான்ட்ராக்ட்ஸ் என்னன்னா, இட் ரெஃபர்ஸ் டு கமர்ஷியல் கான்ட்ராக்ட்ஸ் விச் மேண்டேட் தட் கான்ட்ராக்டிங் பார்ட்ஸ் கட் டவுன் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன்ஸ் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டெலிவரி ஆஃப் ஃபுட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நம்ம ஈவன் ஃபுட் ஆர்டர் பண்ணுறதா இருக்கட்டும், அதர் இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசானில் நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். இது எல்லாமே பார்த்தோன்னா எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, இந்த டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணியிருக்கு. பட் இது எல்லாமே கார்பன் ஃபுட் பிரிண்டை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ கன்சியூமர் சைட்லேருந்து ஒரு அவேர்னஸ் வேணும், ப்ரொடக்ஷன் சைக்கிள்லேருந்து நிறைய கார்பன் ஃபுட் பிரிண்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜிக்கல் அடாப்டேஷனும் அதர் மெஷர்ஸை எடுக்கணும். ஸோ இது 2 பேருக்குமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ளிகேஷன்ஸை எப்படி வந்து மீட் பண்ணுறது அப்படின்னா, ஒன் எஃபெக்டிவ் என்னன்னா
service provider adhere to these contractual obligations, then the green contract obligations, and then audit of the performance of contractor with regard to these obligations. So first அவங்க என்ன பண்ணனும், சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ளிகேஷனுக்கு வந்து அதர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் there will be a audit of performance அப்படி சொல்லியிருக்காங்க. another way என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, make sure that they flow down to all levels of supply chain engage in the delivery of goods and services. ஈவன் இப்போ குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இருந்து கன்சியூமர் வந்து கன்சம்ஷன் நடக்கிற வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் சப்ளையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ ஒரு ஸ்டேஜில் அது கட் ஆனாலும் கீழே லோவர் ஸ்டேஜில் இருக்க எந்த சப்ளை செயினுக்கும் இந்த கார்பன் ஃபுட் பிரிண்டோட ஆப்ளிகேஷன் வந்து ஃபார்வர்ட் ஆகாது. ஸோ எல்லா ஸ்டேஜ்லையுமே அதை என்ஷூர் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இது பண்ண இப்படி இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட் குறைச்சா மட்டும்தான் ஒரு சஸ்டைனபிள் கோல்ஸ் குரோத் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஈவன் நம்ம யூஎன் அஜெண்டா ஒன்று கொண்டு வந்திருக்கோம் 2030 வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஆல் கண்ட்ரிஸ் ஆல் ரீஜன்ஸ் ஷுட் அட்டைன் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்குது. அந்த த்ரெட்டை வந்து நம்ம எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ரீன் கான்ட்ராக்ட் வந்து ரொம்ப முக்கியம், போத் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் சைட் அண்ட் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கிளில் ஆதர் கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. This is all for today's discussion. Please go through the highlighted area of the newspaper. It will be very useful for your upcoming prelims and mains examination. Stay tuned for the upcoming videos. Thank you.